இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார். இந்த வார் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக ரொம்பவே பதட்டத்தை கொண்டு வர மாதிரி வார் ஆயிடுச்சு. இதனால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து உலகம் ஃபுல்லாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரானில் வந்து ஈரான் சைடு வந்து ரஷ்யா, சிரியா, டர்க்கி, இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட மீட்டிங் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏகப்பட்ட உங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் பேக் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய கண்ட்ரிஸ் வந்து முன் வரலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணல. யூகே வந்து அவங்களோட வெப்பன்ஸ் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. அமெரிக்கா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண நாளைக்கு யூஎனில் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அமெரிக்காவோட தான் இருக்குமே தவிர நிறைய கண்ட்ரிஸ் இருக்காது. இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். பிஆர் இன்ஃபோட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார். இந்த வார் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக ரொம்பவே பதட்டத்தை கொண்டு வர மாதிரி வார் ஆயிடுச்சு. இதனால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து உலகம் ஃபுல்லாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரானில் வந்து